அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, இறை வார்த்தை இனிமையாய் உரைத்தவரே, இறையன்பால் எல்லோரையும் ஈர்த்தவரே, இறை வார்த்தை இனிமையாய் உரைத்தவரே, இறையன்பால் எல்லோரையும் ஈர்த்தவரே, உம் திருக்கொடி வானில் ஏறுதையா, உள்ளங்கள் மேலே எழும்புதையா, உம் திருக்கொடி வானில் ஏறுதையா, உள்ளங்கள் மேலே எழும்புதையா, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே. இயேசுவின் இதயத்தை பார்த்தவரே, ஒளி வடிவில் அன்னையை கண்டவரே, இயேசுவின் இதயத்தை பார்த்தவரே, ஒளி வடிவில் அன்னையை கண்டவரே, நற்கருணை மகிமையை எடுத்துரைத்தீரே, குழந்தை இயேசுவோடு வாழ்ந்து வந்தாயே, நற்கருணை மகிமையை எடுத்துரைத்தீரே, குழந்தை இயேசுவோடு வாழ்ந்து வந்தாயே, உம் திருக்கொடி வானில் பறக்குதையா, உம் புகழும் நாளும் பெருகுதையா, உம் திருக்கொடி வானில் பறக்குதையா, உம் புகழும் நாளும் பெருகுதையா, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே. சிலுவையால் தீயவனை வென்றவரே, தீராத நோய்களை தீர்த்தவரே, சிலுவையால் தீயவனை வென்றவரே, தீராத நோய்களை தீர்த்தவரே, இறைவார்த்தை இனிமையாய் எடுத்துரைத்தீரே, இரவா புகழை என்றும் பெற்றாயே, இறைவார்த்தை இனிமையாய் எடுத்துரைத்தீரே, இரவா புகழை என்றும் பெற்றாயே, உம் திருக்கொடி வானில் பறக்குதையா, உம் புகழும் நாளும் பெருகுதையா, உம் திருக்கொடி வானில் பறக்குதையா, உம் புகழும் நாளும் பெருகுதையா, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, இறை வார்த்தை இனிமையாய் உரைத்தவரே, இறையன்பால் எல்லோரையும் ஈர்த்தவரே. உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைய நாள் நமக்கு ஒரு பொன்னான நாள். இன்று நம்மிடையே இறைவனின் பேரன்பையும் ஆசிரியையும் தாங்கி நம்மை வழிநடத்த வந்திருக்கும் நம் மதிப்பிற்குரிய மேதகு ஆயர் அவர்களை வருக வருக என்று அன்போடு அழைக்கின்றோம். மேலும்
தங்களை அர்ப்பணித்து நமக்கு ஆன்மீக வழிகாட்டியாக திகழும் அன்பு குருக்களையும் அருள் சகோதரிகளையும் மற்றும் இந்த விழாவை சிறப்பிக்க வந்துள்ள இறைமக்கள் யாவரையும் நமது தந்தை மற்றும் ஒட்டுமொத்த தமிழ் குடும்பத்தின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். அகத்தின் அழகை முகத்தில் தாங்கி கரங்களை குவித்து பாதங்களை பொறுத்து நடனத்தின் வாயிலாக வரவேற்போம். அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்பு பாதுகாவலர்
புனித அந்தோணியாரின் திருப்பெயரால் நாம் அமைத்திருக்கிற புதிய ஆலயத்தை கடவுளுக்கு அர்ப்பணித்து மகிழக்கூடிய இந்த வேளையில் இத்திருச்சடங்கில் தகுதியோடு பங்கு பெற கடவுள் அருள் ஆசியை வேண்டுவோம். நம்முடைய பதிவுரை, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ரேல் மக்கள் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சாற்றுவார்களாக. ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், என் மீட்பும் அவரே. நீதிமான்களின் கூடாரங்களில் வெற்றியின் மகிழ்ச்சி குரல் ஒலிக்கின்றது. ஆண்டவருடைய வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், மகிழ்வோம். என் இறைவன் நீரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். என் கடவுளே, உம்மை புகழ் தேற்றுகின்றேன். மன்றாடுவோமாக. என்றும் வாழுகிற எல்லாமல்ல இறைவா, புனித அந்தோணியாரின் இந்த புதிய ஆலயத்தில் ஒரே இறை சமூகமாய் ஒன்று கூடி வந்திருக்கிற நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி உம்மை போற்றி புகழ்ந்து பாடுகிறோம். உமது மேலான மகிமைக்காக இந்த புதிய ஆலயத்தை உமக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய தூய் ஆவியாரின் அருள் பிரசன்னம் இந்த இல்லத்தை என்னாலும் நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உடைய உயிருள்ள வார்த்தை வல்லமையோடு அறிவிக்கப்படவும், அருள் அடையாள கொண்டாட்டங்கள் நம்பிக்கையோடு கொண்டாடப்படவும், உடைய பிள்ளைகள் நாங்கள் ஒன்று கூடி நமக்கு நன்றி செலுத்தி மன்றாடவும் இந்த ஆலயத்தை நீர் தாமே புனிதப்படுத்துவீராக. இங்கு கூடி வருகிற போதெல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசு எம்மோடு இருப்பதை நாங்கள் உணர செய்துள்ளோம். ஏனெனில் தம் பெயரால் குடியிருப்பு நடுவில் தாம் இருப்பதாக அவரை எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார். எங்கள் ஆண்டவர் இயேசு என்னாலும் எங்களோடு தங்கி எங்களை ஆசீர்வதித்து காக்கவும், புனித அந்தோணியார் தம் பெயரிடங்களை முன்னிட்டு எங்கள் அனைவருக்கா என்னால் பரிந்து பேசுவதை வேண்டுகிறோம். இந்த எல்லா மக்களுக்குமான இறை வேண்டலின் இல்லத்தில் கூடி வருகிற நாங்கள் அனைவரும் உடைய பிரசன்னத்தை உணர்ந்து உமது ஆசையை பெற்று உமது திருவிழப்படி என்னால் மகிழ்ந்து மனமறிந்து வாழ அருள்தார். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிற்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்த எங்கள் ஆண்டவரும் திருமகனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. ஆண்டவர்களோடு இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியார் இந்த புதிய ஆலயத்தையும் நாம் ஒவ்வொருவரையும் நிரம்ப ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆசீர்வதியும் என்னே சுகத்தரே, ஆசீர்வதியும் என்னே சுகத்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே இந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலை திறந்து மனதரத்திலே கர்த்தாவே உன் ஜனங்களின் பாவத்தின் நீரே. கண்மலையை திறந்து
மலைகளிலும் பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீ வாக்களித்தீரே தண்ணீர் பாயும் தேசத்தை நீ வாக்களித்தீரே எங்கும் இனிதாய் வாழ இறைவனாசே நம்மில் மலர ஒன்றாய் கூடிடுவோம் இணைந்து பாடிடுவோம் இறைவன் நம்மில் வாழ்ந்திட வேண்டும் நாம் இறைவனில் வளர்ந்திடவே உறவில் நாமும் நிலைத்திடவே உண்மை தேவனை அறிந்திடவே ஒன்றாய் கூடிடுவோம் இணைந்து பாடிடுவோம் வாருங்கள் தண்ணீர் கடந்திடவே கூடுங்கள் கூடுங்கள் இறைவனை மகிழ்ந்திடவே இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மங்களகரமான நன்னாளில் நம்முடைய நீண்ட நாள் கனவும் ஜெபமும் நனவாகி இதோ தூய ஆவியாரின் இல்லமாக இந்த புதிய ஆலயம் கம்பீரமாக வீற்றிருக்கின்றது. இந்த தூய்மையான ஆலயத்திற்குள் இறைவனின் ஒளியை ஏற்றி வைக்கும் உன்னத தருணம் இப்பொழுது அரங்கேறியிருக்கிறது. விளக்கிலிருந்து புறப்படும் ஒளி இருளை அகற்றுவது போல இந்த புதிய ஆலயத்தில் ஏற்படும் ஒளியானது நம் ஒவ்வொருவரின் வாழ்விலும் நம் குடும்பங்களில் இருக்கும் அறியாமை, பாவம், கவலை, இருளை இறைவனின் பேரொளியை கொண்டு வரட்டும். இறைவனின் ஒளியை தாங்கி இறைமக்களின் பணியை இனிமையாக ஆற்றி வரும் நம் மதிப்பிற்குரிய வேதக ஆயர் அவர்களை முதல் திரிகை ஏற்ற அன்புடன் அழைக்கின்றோம். இறைப்பணியில் நம்மை வழிநடத்தும் அன்பு பங்கு தந்தை ராபர்ட் தனராஜ் அவர்களை இரண்டாம் திரிகை ஏற்ற மகிழ்வுடன் அழைக்கின்றோம். இறைப்பணியை இதமாக ஆற்றிய முன்னாள் பங்கு தந்தை அருட்பணி குணா அவர்களை மூன்றாம் திரியை ஏற்ற அன்புடன் அழைக்கின்றோம். உதவும் கரங்களே உன்னத கரங்கள் என்பதற்கு ஏற்ப அருமையான ஆலயத்தை கட்டியெழுப்ப தாராள மனதுடன் நன்கொடை வழங்கிய நன்கொடையாளர் சார்பாக நான்காம் திரியை ஏற்ற திரு ஆரோக்கியராஜ் சென்னை அவர்களை மகிழ்வுடன் அழைக்கின்றோம். ஆரோக்கியராஜ் சென்னை. இந்த ஆலயம் எழுப்பப்பட தங்கள் வியர்வையும் கடின உழைப்பையும் கொடுத்த கட்டுமான பணியாளர்கள் மற்றும் மக்கள் சார்பாக ஐந்தாம் திரியை திரு அற்புதராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. அன்பிற்கிரிய இறை மக்களே, இன்று நாம் ஆண்டவரின் பேரன்பில் மகிழ்ச்சியுடன் ஒன்று கூடியிருக்கிறோம். இறைவனின் அருளாலும் பலரின் உழைப்பாலும் தியாகங்களாலும் கட்டப்பட்ட இந்த புதிய ஆலயம் இன்று அர்ச்சிக்கப்பட்டு இறைவனுக்கே அர்ப்பணிக்கப்படுகிறது. என் வீடு ஜெபத்தின் வீடு எனப்படும். மத்தேயு 21:13. இந்த வார்த்தையின் இந்த இனி சமாதானத்தின் இடமாக ஒன்றினையும் புனித தளமாகவும் விளங்கட்டும். இந்த அர்ச்சிப்பு திருப்பலியில் இந்த ஆலயத்திற்காக உழைத்த அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், நன்கொடையாளர்கள், தொழிலாளர்கள் மற்றும் அனைத்து இறை மக்களையும் நன்றியுடன் நினைவு கூர்வோம். மேலும் இந்த ஆலயத்தில் நடைபெறும் ஒவ்வொரு திருப்பலியும் ஜெபமும் திருவருட்சாதனங்களும் பலரின் வாழ்வை புதுப்பித்து இறைவனின் அன்பை உலகறிய செய்யவும், இறைவனின் அருளால் மக்கள் மகிழ்ச்சியுடனும் நன்றியுடனும் வாழவும் இந்த புதிய ஆலய அர்ச்சிப்பு விழா நமக்கு உறுதுணையாக அமையட்டும். படைகளின் ஆண்டவர் நமது உறைவிடம் எத்துணையாக என் ஆன்மா ஆண்டவரின் கோயில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கிறது என்ற திருப்பாடல் 84 காண்பது போல் நமது உள்ளங்கள் ஆண்டவரை நோக்கி திரும்பட்டும். நமது ஆலய பாதுகாவலர் புனித அந்தோனியார் மூவொரு இறைவன் மேல் அதிக பற்றும் அன்பும் கொண்டிருந்தார். இறைவனை மட்டுமே தம் வாழ்வில் மையமாக கொண்டிருந்தார். இயேசுவையே தம் கரங்களில் தாங்கும் அளவிற்கு இறைப்பற்று மிகுந்தவராக வாழ்ந்தார். அதனால்தான் நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசி அனைத்து காரியங்களையும் பெற்றுத்தரும் கோடி அற்புதராக விளங்கினார். அவரின் அடிச்சுவட்டை பின்பற்றி நாமும் இறைவன் மேல் அளவிலா அன்பு கொண்டவர்களாய் வாழ வரம் வேண்டி இன்பமாய் இணைவோம் இறைப்பழியில். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை தம் நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், இரக்கம் வையும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை வணங்குகின்றோம், மகிமைப்படுத்துகின்றோம். உம்மாட்சிக்காக நன்றி நன்றி இறைவா. இணையில்லா விண்ணரசே, ஆற்றல் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாய் ஜனித்தவரே, எங்கள் இயேசுவே, எங்கள் இயேசுவே. ஆண்டவராயம் இறைவனே, இறைவனின்
கடவுளின் திரு செம்மறியே, தந்தையின் என்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே, நீ பாவம் போக்குபவரே, எம்மில் இறங்குவீரே. பாவம் போக்குபவரே, மன்றாட்டை ஏற்பீரே. தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீரே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரை தூயவர், நீர் ஆண்டவர், நீர் உன்னத பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ள நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் எங்களுக்கு பரிந்து பேசும் எங்கள் அன்பு பாதுகாவலராகவும் உமக்களாகி எங்களுக்கு வழங்கி உள்ளீரே. அதனால் அவரது பேருதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் துன்பங்களிலெல்லாம் உமது பேருதவியை கண்டுணரவும் அருள்வீரார். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணி நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20. இறைவனின் திருவசனங்கள் 17 27 வரை. பவுல் பிலேத்துவிலிருந்து எபேசுக்கு ஆள் அனுப்பி திருச்சபையின் மூப்பர்களை வரவழைத்தார். அவர்கள் வந்ததும் அவர்களிடம் அவர் கூறியது, நான் ஆசியாவுக்கு வந்து சேர்ந்த நாள் முதல் இந்நாள் வரை எவ்வாறு உங்களிடம் நடந்து கொண்டேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். யூதர்களுடைய சூழ்ச்சிகளால் எனக்கு ஏற்பட்ட சோதனைகளின் போது மிகுந்த மனத்தாழ்மையோடும் கண்ணீரோடும் ஆண்டவருக்கு பணிபுரிந்தேன். நன்மை பயக்கும் ஒன்றையும் உங்களுக்கு நான் அறிவிக்காமல் விட்டுவிடவில்லை. பொது இடங்களிலும் வீடு வீடாகவும் சென்று உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். நம் ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளுமாறும் மனமாறி கடவுளிடம் வந்து சேருமாறும் நான் யூதரிடம் கிரேக்கரிடம் வற்புறுத்தி கூறினேன். இப்போது தூய ஆவியாருக்கு கட்டுப்பட்டு நான் எருசலேமுக்கு செல்கிறேன். அங்கு எனக்கு என்ன நேரிடும் என்பது தெரியாது. சிறை வாழ்வும் இன்னல்களும் எனக்காக காத்திருக்கின்றன என்று தூய ஆவியார் ஒவ்வொரு நகரிலும் என்னை எச்சரித்து வருகிறார். என்னை பொறுத்தவரையில் எனது உயிரை ஒரு பொருட்டாக நான் மதிக்கவில்லை. இறையருளை பற்றி நற்செய்திக்கு சான்று பகருமாறு ஆண்டவர் இயேசு எனக்கு கொடுத்த பணியை நிறைவேற்றி என் வாழ்க்கை ஓட்டத்தை முடிப்பதே என் விருப்பம். இதுவரை நான் உங்களிடையே வந்து இறைசாட்சியை பற்றி பறைசாற்றினேன். ஆனால் இனிமேல் உங்களுள் எவரும் என் முகத்தை பார்க்க போவதில்லை என்று நான் அறிவேன். உங்களுள் எவரது அழிவுக்கும் நான் பொறுப்பாளி அல்ல என்று இன்று நான் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுளிடம் திட்டத்தை எதையும் நான் உங்களுக்கு அறிவிக்காமல் விட்டுவிடவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உறவாடும் நேரமே என் உலமெங்கும் வசந்தமே, நீ எனதாகும் பொழுதில் உன் எண்ணங்கள் என்னை மாற்றுமே.
உன்னருள் போதுமே. நீ உறவாடும் நேரமே, என்னுளமெங்கும் வசந்தமே, நீ எனதாகும் பொழுதில் உன் எண்ணங்கள் என்னை மாற்றுமே. உன்னருள் போதுமே, நீ உறவாடும் நேரமே. தனிமையில் கூட தனி சுகமே, என் தலைவன் உனது உடனிருப்பார். தனிமையில் கூட தனி சுகமே, என் தலைவன் உனது உடனிருப்பார். இமைகள் கூட சுகம் தருமே, உன் இமைகள் என்னை அரவணைத்தார். படைப்பினில் ஒளிர்வது உன் முகமே, இது பரமனே உந்தன் அதிசயமே. நீ உறவாடும் நேரமே, என் உளமெங்கும் வசந்தமே, நீ எனதாகும் பொழுதில் உன் எண்ணங்கள் என்னை மாற்றுமே. உன்னருள் போதுமே, நீ உறவாடும் நேரமே. இணைக்கின்றதே என் இனியவன் என்னில் இயங்குவதால். இடர்களில் கூட இணைக்கிறதே என் இனியவன் என்னில் இயங்குவதால். தடைகளில் மனம் மகிழ்கின்றதே, என் தாயாய் உன் கரம் தேற்றுவதால். நினைவிலும் நீங்காது உன் முகமே, இது நேசமே உந்தன் அதிசயமே. நீ உறவாடும் நேரமே, என் உளமெங்கும் வசந்தமே, நீ எனதாகும் பொழுதில் உன் எண்ணங்கள் என்னை மாற்றுமே. உன்னருள் போதுமே, நீ உறவாடும் நேரமே, என் உளமெங்கும் வசந்தமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் ஆண்டவர் நல்லவரே, என்றென்றும் உள்ளது அவர் அன்பு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 17 சொற்றொடர்கள் 1-11 வரை. அக்காலத்தில் இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது, தந்தையே, நேரம் வந்துவிட்டது. உம் மகன் உம்மை மாட்சிப்படுத்துமாறு நீர் மகனை மாட்சிப்படுத்தும். ஏனெனில் நீர் அவரிடம் ஒப்படைத்தவர்கள் அனைவருக்கும் அவர் நிலை வாழ்வை அருளுமாறு மனிதர் அனைவர் மீதும் அவருக்கு அதிகாரம் அளித்துள்ளார். உண்மையான ஒரே கடவுளாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலை வாழ்வு. நான் செய்யுமாறு நீர் என்னிடம் ஒப்படைத்திருந்த வேலையை செய்து முடித்து நான் உம்மை உலகில் மாட்சிப்படுத்தினேன். தந்தையே, உலகம் தோன்றும் முன்பே நீர் என்னை மாட்சிப்படுத்தியுள்ளீர். இப்போது உம் திருமுன் அதே மாட்சியை எனக்கு தந்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து தேர்ந்தெடுத்து என்னிடம் ஒப்படைத்த மக்களுக்கு நான் உமது பெயரை வெளிப்படுத்தினேன். உமக்கு உரியவர்களாய் இருந்த அவர்களை நீர் என்னிடம் ஒப்படைத்தீர். அவர்களும் உம் வார்த்தைகளை கடைபிடித்தார்கள். நீர் எனக்கு தந்தவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வந்தவை என்பது இப்போது அவர்களுக்கு தெரியும். ஏனெனில் நீர் என்னிடம் சொன்னவற்றையே நான் அவர்களிடமும் சொன்னேன். அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடமிருந்து வந்தேன் என்பதை உண்மையில் அறிந்து கொண்டார்கள். நீரே என்னை அனுப்பினீர் என்பதையும் நம்பினார்கள். அவர்களுக்காக நான் வேண்டுகிறேன், உலகிற்காக அல்ல. மாறாக நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுக்காகவே வேண்டுகிறேன். அவர்கள் உமக்கு உரியவர்கள். என்னுடையதெல்லாம் உம்முடையதே, உம்முடையதும் என்னுடையதே. அவர்கள் வழியாய் நான் மாட்சி பெற்றிருக்கிறேன். இனி நான் உலகில் இருக்கப் போவதில்லை, அவர்கள் உலகில் இருப்பார்கள். நான் உம்மிடம் வருகிறேன். தூய தந்தையே, நாம் ஒன்றாய் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்தருளும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, நகர்வாழ் மக்களே, உங்களை எல்லாம் பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். நான் தஞ்சாவூர்லேருந்து தான் வர்றேன், நீங்கள் நகரத்தில் இருக்கிறீங்க, நகரில் இருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். ஒரு முக்கியமான மீட்டிங் இருந்தது, அதான் ஒரு அரை மணி நேரம் தாமதமாக வர வேண்டி இருந்தது. நிறைய பேர் வந்திருந்தாங்க, முடிக்கிறது கொஞ்சம் தாமதமானதுக்கு பொறுத்து கொள்ள வேண்டும். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். நம்முடைய ஊரே திருவிழா கோலம் பூண்டு இருக்கிறது. நகர் போலவே காட்சி அளிக்கிறது. அதனால் ஏன் காரணம் நமக்கு தெரியும். புனித அந்தோணியாருக்கு ஒரு அழகிய ஆலயத்தை அமைத்திருக்கிறோம். அதை கடவுளுக்கு இந்த நாளில் அர்ப்பணிக்கிறோம். அருமையாக இருக்கிறது கோவில். சிறு கோயில், சிற்றாலயம் என்றாலும் கூட அழகுற அமைக்கப்பட்டிருக்கிற நல்ல ஆலயமாக இருக்கிறது. அத்தனையும் கடவுளுக்கு மாட்சி. புனிதர்களுக்கு நாம் செலுத்துகிற எல்லா பெருமையும் ஆட்சியும் அந்த கடவுளே சாரும் என திரு அவை சொல்லும். அந்த வகையில் புனித அந்தோணியாரை மாட்சிப்படுத்தி அவரது பெயரால் நாம் எழுப்பியிருக்கிற இந்த ஆலயம் அந்த கடவுளுக்கு நாம் செலுத்துகிற மாட்சியாகவே இருக்கும். புனித அந்தோணியாரின் வாழ்க்கை முழுவதுமே வெறும் 36 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்த புனிதர் என்றாலும் கூட அவரது வாழ்க்கை முழுவதுமே கடவுளது மாட்சியாக இருந்தது என்பதே உண்மை. பிரியமானவர்களே, ஆக அருமையான ஆலயத்தை கடவுள் நமக்கு சொந்தமாக்கி இருக்கிறார். இதை கொடுத்தது கடவுள், கடவுளது அருள் என்பதால் அதை கடவுளது அருளுக்கே மீண்டும் இந்த நாளில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிற ஒரு நாளாக கொண்டு இந்த கடவுளுக்கு நாம் இந்த ஆலயத்தை இந்த நாளில் அர்ப்பணித்திருக்கிறோம். நமக்கென்று ஒரு சொந்த வீடு அமைந்தால் கூட இவ்வளவு மகிழ்ச்சி, இவ்வளவு ஆனந்தம் இருக்காது. கடவுளுக்கென்று ஒரு ஆலயம் அமைத்திருப்பது நமக்கு அத்துணை மகிழ்ச்சியும் ஆனந்தமும் தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. கடவுள் நம்மோடு இருக்கிறார், நம்முள் ஒருவராக இருக்கிறார், நம்மை போலவே இருக்கிறார் என்பதற்கான ஒரு தொட்டு உணரக்கூடிய அடையாளங்கள் கோயில் என்று உணர்வேன். இந்த கோயில் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கான அழுத்தமான அடையாளம். முன்னுரையில் சகோதரி அழகாக சொன்னார். 84வது திருப்பாடலை மேற்கோள் காட்டி, ஆண்டவரே
உமது ஆலய முற்றங்களில் இருப்பது எங்களுக்கு எத்துணை மகிழ்ச்சி. வேற்றிடங்களில் 1000 நாள்கள் இருப்பதினும் உமது ஆலய முற்றத்தில் ஒரே ஒரு நாள் இருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி என்று. கோயிலுக்கு வருவதென்றால் நமக்கெல்லாம் அத்துணை ஆனந்தம் மகிழ்ச்சி பிறக்கிறது. ஏனெனில் அது கடவுள் குடியிருக்கிற வீடு, கடவுளின் வீடு. நமது வீட்டுக்குள் போவது நமக்கு எப்படி மகிழ்ச்சி மனநிறைவு தரக்கூடியதோ, கடவுளின் இல்லத்திற்குள் போவது நமக்கு அத்துணை மகிழ்ச்சி. கடவுளை சந்திக்க போகிறோம். கடவுள் நமக்கு சொல்லக்கூடிய இறை வார்த்தையை காது கொடுத்து கேட்கப் போகிறோம். கடவுள் திருப்பெயரால் நாம் அருள் அடையாள கொண்டாட்டங்களை, திருப்பலி போன்ற கொண்டாட்டங்களை கொண்டாடுகிறோம். அதே போல் நாம் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகளாக ஒன்று சேர்க்கப்படுவது இந்த ஆலயத்திலேயே. கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் எப்போதும் ஒன்று சேர்க்கப்படுவது பிரியமானவர்களே இந்த ஆலயத்திலேயே என்பதை நாம் உணர வேண்டும். கடவுளின் கோயில் என்று வருகிற போது விவிலியம் சொல்லுகிறது, எசையா சொல்லுவார், எனது வீடு எல்லா மக்களுக்குமான ஜெப வீடு. கடவுளது இல்லம் என்று வருகிற போது எந்த பாகுபாடும் எந்த வேறுபாடும் கிடையாது. ஏனெனில் கடவுள் நம்ம எல்லோரையும் நம்மை தம்முடைய சொந்த பிள்ளைகளாக கருதுகிறார். ஆக தமது பிள்ளைகள் ஒன்று கூடி வர அந்த கடவுளே நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த கடவுளின் இல்லமாகவே இந்த கோயில் பார்க்கப்பட வேண்டும். ஆக இந்த கோயில் இதே தூய்மையோடு இதே மாட்சியோடு எந்நாளும் திகழ வேண்டும் என்பது எனது வாழ்த்தும் ஜெபமும். நம்மை கடவுளுடைய பிள்ளைகளாக இந்த ஆலயத்தில் ஒன்று சேர்த்த இறைவன் தாமே இந்த ஆலயத்தில் வந்து நீங்கள் ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் ஒன்று விடாது எல்லா ஜெபங்களுக்கும் கனிவாய் செவிசாய்த்து அந்த கடவுளது அருளால் ஆசையால் நீங்கள் எந்நாளும் நிறைந்து வாழ வேண்டுமென உங்களை இந்த நாளில் வாழ்த்துகிறேன், உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். புனித அந்தோணியார் சற்று விசித்திரமான புனிதராக எனக்குப்படுவார். வழக்கமாக புனிதர்கள் எல்லாம் தாங்கள் பிறந்த ஊரில் அல்லது பிறந்த நாட்டில் பிரசித்தி பெற்றவர்களாக இருக்கிற போது நாடு கடந்து கண்டங்கள் கடந்து உலகம் முழுவதும் மிகுந்த பெருமைக்குரிய ஒரு புனிதராக விளங்குகிறவர் புனித அந்தோணியார். அவர் புனிதர் பட்டம் பெற்ற வரலாற்றை படித்தோமானால் வழக்கமாக புனிதர்கள் ஆவதற்கு ஒரு நெடிய காலமாகும். அவர்களில் அவர்களது பெயரால் புதுமைகள் எல்லாம் விளங்க வேண்டும். இப்போது இவ்வளவு காலத்திற்கு பிறகும் 2 புதுமைகளாவது விளங்க வேண்டும் என்றெல்லாம் நிபந்தனைகள் இருக்கின்றன. புனிதர் இறந்த சில நாட்களிலேயே அவரை புனிதராக அறிவித்தது திரு அவை. வழக்கமாக புனிதர்களது வாழ்வுக்கு பிறகு அவர்களது இறப்புக்கு பிறகுத்தான் அவர்களது பெயரால் புதுமைகள் விளங்கும். ஆனால் புனித அந்தோணியார் வாழுகிற போதே 1000 அருள் அடையாளங்களை அற்புதங்களை செய்தவராக வைத்தான். கோயில் முகப்பிலும் எழுதி வைத்திருக்கிறோம், கோடி அற்புதர் அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என. கோடி அற்புதராக வாழுகிற போதே அத்துணை அருள் அடையாளங்களை செய்தவராக. அன்னை மரியாவுக்கு பிறகு புனித அந்தோணியாருக்குத்தான் இந்த உலகத்தில் கத்தோலிக்க உலகத்தில் அதிக எண்ணிக்கையிலான ஆலயங்கள், நகர் ஊர் ஆலயம் போல அந்த புனிதருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயங்கள். அன்னை மரியாவுக்கு பிறகு அத்துணை பிரசித்தி பெற்ற புனிதராக அந்த புனிதர் விளங்குகிறார் என்பது நமக்கு ஆச்சரியத்தை வியப்பை கொடுக்கிறது. இயேசுவை தம்முடைய கரங்களில் ஏந்தக்கூடிய புனித சூசையப்பருக்கு அடுத்து தமது கரங்களில் ஏந்தக்கூடிய அந்த பெருமைக்குரிய புனிதராகவும் புனித அந்தோணியாரை பார்க்கிறோம். ஆக அந்த அருமையான புனிதரின் அருள் காவலில் அந்த கடவுள் நம்மை காக்கிறார். அவரது பரிந்துரையில் நாம் ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் அந்த கடவுள் செவிமடுக்கிறார் என்பதே இன்று நாம் உணர வேண்டியது. அத்துணை மாட்சிக்குரிய புனிதரை பெற்றிருக்கிற நாம் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்களும் 2. 1, கடவுள் மீது அழுத்தமான ஆழமான உறுதியான ஒருபோதும் ஊசலாடாத நம்பிக்கை அது நமக்கு வேண்டும். கடவுள் மட்டும்தான், நாங்கள் நம்பி இருக்கிற அந்த கடவுள் மட்டும்தான். எங்களோடு எங்கள் கடவுளே வழி நடக்கிறார் என்று கடவுளை விட்டு ஒருபோது விலகி செல்லாத, அந்த கடவுளை மறந்து போகாத, முகம் பார்த்து வருவோமென எதிர்பார்த்திருக்கிற கடவுளுக்கு முதுகு காட்டி விலகி போகாத மக்களாக வாழ நமக்கு கடமை இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய முன்னோர் நமக்கு விட்டு போன உண்மையான சொத்து என்னை பொறுத்தவரை நாம் கண்டிருக்கிற கத்தோலிக்க விசுவாசம். அவர் நமக்கு விட்டு போன வீடு வாசல் நிலபுலம் காசு பணம் நகை நட்டு அத்தோடு சேர்த்து அவர் நமக்கு விட்டு போன மிகப்பெரிய சொத்து கத்தோலிக்க விசுவாசம். இந்த அந்தோணியார் பக்தி எனில் அதில் உறுதியாக நிலைத்திருக்க நமக்கு கடமை இருக்கிறது. பிரியமானவர்களே, எல்லா நிலைகளிலும் அந்த கடவுளை மிக அதிகமாக அன்பு செய்தவர்
மிக அதிகமாக அவரை பற்றி கொண்டு நிறைந்த நம்பிக்கையோடு வாழ்ந்த ஒரு புனிதர். நமக்கெல்லாம் நாம் கடவுள் மீது கொண்டிருக்க வேண்டிய அந்த ஆழமான இறை நம்பிக்கைக்கு ஒரு முன் உதாரணமாக எடுத்துக்காட்டாக திகழ்கிறவர் புனித அந்தோணியார் என்று பார்க்கிறோம். இரண்டாவது, இறை வார்த்தையின் மீது அவர் கொண்டிருந்த ஆழமான பற்று. இறை வார்த்தையை அறிவித்தார். மார்க்கு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 15வது இறை வார்த்தையில் வாசிக்கிறோம். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றுங்கள் என்பதை அப்படியே எடுத்துக்கொண்டவர். அந்த வார்த்தையை அர்த்தம் புரிந்து கொள்ளாத அந்த வார்த்தையை அப்படியே உள்ளத்தில் ஏந்தி எல்லோருக்கும் நற்செய்தி, உலகம் முழுக்க எல்லோருக்கும் நற்செய்தி, மனிதர்களுக்கு மட்டுமல்ல படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி என்று புனித அந்தோணியார் படத்தில் பார்த்திருக்கிறோம். நேற்று கூட முத்துப்பேட்டையிலிருந்து வருகிற போது புனித அந்தோணியார் பாடல்கள் 2 வாட்ஸ்அப்பில் பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது பார்த்து கொண்டிருந்த போது பார்த்தேன், மீன்களுக்கும் கூட நற்செய்தி அறிவிக்கக்கூடிய ஒரு புனிதராக அவரை பார்க்கிறோம். அவர் இறை வார்த்தை அறிவித்தால் மீன்களும் கூட அவரது இறை வார்த்தைக்கு செவிமடுத்தன என்று. நற்கருணை ஆண்டவரை உயர்த்தி பிடித்தால் கழுதைகளும் கூட அவருக்கு பணிந்து நின்றதாக நாம் வாசிக்கிறோம். ஆக எல்லோருக்கும் அந்த கடவுளது நற்செய்தி. நான் கடந்த செப்டம்பர் மாதம் ரோமைக்கு செல்லுகிற வாய்ப்பு கிடைத்த போது பதுவை நகர் அந்தோணியார் கண்டிப்பாக பார்த்தே ஆக வேண்டுமென ஒரு நாள் ஒதுக்கி அங்கு போயிருந்தேன். அத்துணை பிரமிப்பு, அத்துணை ஆச்சரியமாக இருந்தது. 36 ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு மனிதர், குருவான நாள் முதலே பெரும் நோயோடு போராடி கொண்டிருந்த ஒரு மனிதர், நோயோடே தனது வாழ்வை அமைத்து கொண்டிருந்த மனிதர் இத்தனை ஆற்றல் மிகுந்த புனிதராக எப்படி வாழ முடிந்தது என்கிற ஆச்சரியம் எனக்குள் எப்போதுமே எழுந்தது. பிரியமானவர்களே, அத்தனைக்கும் காரணம் அவர் கடவுள் மீது கொண்டிருந்த ஆழமான நம்பிக்கையும், இறை வார்த்தையை தான் நம்பியிருக்கிற இறை வார்த்தையை பிறருக்கு அறிவித்தே ஆக வேண்டும் என்கிற அவரது அந்த வேட்கையுமே காரணம் என்பதாக உணர்ந்தேன். ஆகவேத்தான் அவரது நாவும் கூட இன்றும் அழியாமல் காக்கப்படுவதாக திரு அவை நம்புகிறது. அத்துணை ஆற்றலோடு இறை வார்த்தை அறிவித்த அந்த புனிதரின் நாவு அழியாமல் காக்கப்படுகிறதெனில் அது கடவுளது ஞானம், கடவுளது வல்லமை என்றே பார்க்கிறோம். அந்த புனிதரில் விளங்கியது உண்மைதான். அத்துணை நாவன்மையும் ஞானமும், அந்த நாவன்மையும் ஞானமும் அந்த கிறிஸ்து உடையது. நம் ஆண்டவர் இயேசு உடையது. இயேசுடைய அதே ஞானத்தோடு, இயேசுவின் அதே நாவன்மையோடு இயேசுவின் வார்த்தைகளை இந்த உலகத்து மக்களுக்கும் படைப்பு அனைத்திற்கும் உரத்து அறிவித்த மகிழ்ந்த மனிதராக பார்க்க. மூன்றாவது, அந்த புனிதர் நற்கருணை மீது கொண்டிருந்த ஆழமான பக்தி. நற்கருணை மீது, திருப்பலியின் மீது அவர் கொண்டிருந்த உண்மையான ஈடுபாடு அவரை மிகப்பெரிய புனிதராக நமக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறது. பிரியமானவர்களை, கடவுளை நம்பினார். தனக்கு அறிவிக்கப்படுகிற இறை வார்த்தையில், தான் அறிவிக்கிற இறை வார்த்தையில், தான் பங்கெடுக்கிற திருப்பலி கொண்டாட்டத்தில், தான் கொண்டாடுகிற திருப்பலி கொண்டாட்டத்தில் அந்த கிறிஸ்து எந்நாளும் உடன் இருக்கிறார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து அந்த வாழுகிற கிறிஸ்துவுக்கு தனது வாழ்வாள் எந்நாளும் சான்று பகர்ந்த அருமையான புனிதராக விளங்கினார். ஆக இன்று நான் உங்களுக்கு சொல்லக்கூடியதெல்லாம் புனித அந்தோணியார் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாழ்க்கை பாடங்கள். ஒன்று, அந்த கடவுள் மீது ஆழமான உறுதியான நம்பிக்கை கொண்டிருங்கள். அந்த கடவுளை மறக்கவே மாட்டோம், அந்த கடவுளை விட்டு நாங்கள் விலகி செல்ல மாட்டோம், எங்களுக்கு எல்லாமே அந்த கடவுள் தான் என்று வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. இரண்டாவது, இறை வார்த்தையின் மீது நிறைந்த பற்று. கடவுளுடைய வார்த்தையை கேட்க வேண்டும், கூர்ந்து கவனிக்க வேண்டும், அதை உள்ளத்தில் இருத்த வேண்டும், அதை நமது வாழ்வாக்க வேண்டும். அதே போல் இந்த இறை வார்த்தையை பிறருக்கும் சொல்லி மகிழ வேண்டும். நாம் பெற்றுக்கொண்ட நற்செய்தி நமக்கு மட்டுமல்ல, அதை எல்லாருக்கும் அறிவிக்கப்படுவதற்காகவே நமக்கு தரப்பட்டு இருக்கிறது என்பதை உணர்ந்து எல்லோருக்கும் அந்த இறை வார்த்தையை அறிவித்து மகிழக்கூடிய அந்த மனப்பக்குவம் வேண்டும். மூன்றாவது, நற்கருணையில் அந்த ஆண்டவர் இயேசு எந்நாளும் நம்மோடு இருக்கிறார் என்று உணர்ந்து எப்போதெல்லாம் திருப்பலியில் பங்கெடுக்க வாய்ப்பு இருக்கிறதோ அப்போதெல்லாம் தவறாமல் திருப்பலியில் பங்கெடுக்கிற ஒரு நிலை. ஞாயிறு திருப்பலி என்றால் எந்த வேலை இருந்தாலும் ஒதுக்கி வைத்துவிட்டு ஞாயிறு திருப்பலியில் பங்கெடுக்கிற அந்த ஒரு பழக்கம், கிறிஸ்துவ பழக்கம் நமக்கு வேண்டும் பிரியமானவர்கள். ஏனெனில் அந்த திருப்பலி கொண்டாட்டத்தில் கிறிஸ்துவின் உடனிருப்பை நாம் உணர்கிறோம். தம் உடலையும் இரத்தத்தையுமே நமக்கு உணவாக பானமாக கொடுக்கிற அந்த இயேசுவின் உடலை இரத்தத்தை நாம் உண்கிறோம், குடிக்கிறோம் என்று உணர்ந்து அதுவே நமது கிறிஸ்துவ வாழ்வுக்கான மிக அடிப்படையான அடையாளம் என உணர்ந்து திருப்பலியில் பங்கெடுக்கிற வழக்கங்களை நாம் வைத்துக்கொள்வோம் பிரியமானவர்களே. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த புதிய ஆலயத்தில் இன்றும் இனி வரக்கூடிய காலங்களிலும்
நீங்கள் புனித அந்தோணியாரின் பரிந்துரையில் ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் செவிமடுப்பார் என்பது இந்த நாளில் கடவுளது பெயரால் நான் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குறுதி. சாமுவேல் முதல் நூல் முதல் அதிகாரம் 17வது இறைவார்த்தையில் 7 என்கிற இறைவாக்கினர் சாமுவேலின் அன்னையாகிய அன்னாவுக்கு கொடுத்த வாக்குறுதி இன்று நகர் மக்களுக்கு நான் கொடுக்கிற வாக்குறுதி. அமைதியோடு திரும்பச் சொல்லுங்கள். இஸ்ராயலின் கடவுளாகிய ஆண்டவர் இந்நாளில் நீங்கள் ஏறெடுத்தவங்கள் எல்லா ஜெபங்களுக்கும் செவிமடுப்பார். நீங்கள் இந்த நாளில் ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் அந்த நல்ல கடவுள் செவிமடுப்பார். அந்த கடவுளது அருளில் ஆசியில் அவரது வியத்தகு இறை பராமரிப்பில் புனித அந்தோணியாரின் அருள் துணையில் நீங்கள் எந்நாளும் மகிழ்ந்து மனம் நிறைந்து வாழ அந்த நல்ல இறைவன் உங்களை நிரம்ப ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உட்காந்துருக்கிறவங்க அப்படியே கோயிலுக்குள்ளே இருக்கிறவங்க உட்காந்துருங்க. நீங்கள் உட்காந்துருங்கப்பா, ஏன்னா அப்போ தான் பின்னால் இருக்கிறவங்க பார்க்க முடியும். கோயிலுக்குள்ளே இருக்கிறவங்க உட்காந்தே நீங்கள் பூசை பாருங்கள். நம்முடைய தேவைகளுக்காக நம் விண்ணக தந்தையிடம் நம்பிக்கையுடன் மன்றாடுவோம். நன்றி பூக்களை உம் பாதம் தருகின்றோ, இறையாசீர் பொழிந்திட உம்மை வேண்டுகிறோம். நன்றி பூக்களை உம் பாதம் தருகிறோம், இறையாசீர் பொழிந்திட உம்மை வேண்டுகிறோம். ஆயன் தன் மந்தையை காப்பது போல் எம்மை காக்கும் அன்பு இறைவா, எமது கிராமத்திற்கு அழகிய கோவில் கட்டி எம்மை ஆன்மீக பயணத்தில் வளர்க்க ஆர்வம் கொண்ட எம் பாசமிகு ஆயர் அவர்களை நிறைவாக ஆசிர்வதியும். எங்கள் ஆயர் ஆரோக்கியத்துடனும் அவரது பணிகளில் தூய ஆவியின் ஒளி எப்போதும் பிரகாசிக்கவும், சோர்வில் உற்சாகத்தையும் சவால்களில் தைரியத்தை பெறவும், மக்கள் மத்தியில் அமைதியும் ஒற்றுமையும் விதைக்கும் கிருபை தந்து ஆசிர்வதிக்க வேண்டுமென்று புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நன்றி பூக்களை உம் பாதம் தருகிறோம், இறையாசீர் பொழிந்திட உம்மை வேண்டுகிறோம். நீதியையும் நேர்மையும் கடைபிடிப்பதே ஆண்டவருக்கு உகந்தது என்ற இறைவார்த்தைக்கேற்ப எங்கள் நாட்டை வழிநடத்தும் தலைவர்களை உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம். அவர்களுக்கு ஞானம், நேர்மை, பொறுப்புணர்வு மற்றும் மக்கள் மீது அக்கறை நிறைந்த இதயத்தை அருளும். சுயநலத்தை விட்டு மக்கள் நலனையே முன்னிலைப்படுத்தி பணியாற்றும் அருளை தர வேண்டுமென்று புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நன்றி பூக்களை உம் பாதம் தருகிறோம், இறையாசீர் பொழிந்திட உம்மை வேண்டுகிறோம். உப்பாக இருக்கிறீர்கள், நீங்கள் உலகில் ஒளியாக இருக்கிறீர்கள் என்று கூறிய இறைவா, திருப்பலியை நிறைவேற்றும் குருக்களையும் வருகை தந்திருக்கும் அருள் சகோதரிகளையும் உமது கரங்களில் ஒப்படைக்கின்றோம். அவர்கள் தங்கள் அழைப்பில் விசுவாசமாய் நிலைத்து அன்பிலும் தாழ்மையிலும் மக்களுக்கு சேவை செய்ய அருள் தந்து வழிநடத்தி வேண்டும் என்று புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நன்றி பூக்களை உம் பாதம் தருகிறோம், இறையாசீர் பொழிந்திட உம்மை வேண்டுகிறோம். அருளும் அன்பும் நிறைந்த இறைவனே, உமது திருச்சபையின் வளர்ச்சிக்காகவும் ஏழைகள் நலனுக்காகவும் தங்களால் இயன்ற உதவிகளை வழங்கும் அனைத்து நன்கொடையாளர்கள் ஆலய பணிக்காக அல்லும் பகலும் உழைக்கின்ற நல்ல உள்ளங்களையும் ஆசீர்வதித்து உடல் நலத்திலும் தொழிலிலும் குடும்ப வாழ்விலும் அவர்களை பாதுகாத்து வழி நடத்த வேண்டும் என்று புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நன்றி பூக்களை உம் பாதம் தருகிறோம், இறையாசீர் பொழிந்திட உம்மை வேண்டுகிறோம். நீங்கள் உலகிற்கு ஒளியாகி இருக்கிறீர்கள் என்று கூறிய இறைவா, எமது நகர் மக்களை உமது அன்பால் காத்திருளும். இங்கு உள்ள குடும்பங்களில் அமைதியும் இதயங்களில் விசுவாசத்தையும் வாழ்க்கையில் அன்பும் ஒற்றுமையும் வளர செய்திருளும்.
துன்பத்தில் இருப்பதற்கு ஆறுதலையும், நோயாளிகளுக்கு நலத்தையும், இளையோருக்கு நல்ல வழியையும், சிறார்களுக்கு பாதுகாப்பையும் தந்து வழி நடத்திட வேண்டும் என்று புனித அந்தோணியார் வழியாக இறைவா உண்மை மன்றாடுகின்றோம். நன்றி பூக்களை உம் பாதம் தருகிறோம், இறையாசீர் பொழிந்திட உம்மை வேண்டுகிறோம். நன்றி பூக்களை உம் பாதம் தருகிறோம், இறையாசீர் பொழிந்திட உம்மை வேண்டுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். ஏராளமான ஜெபங்களோடு புனித அந்தோணியாரின் இந்த புதிய ஆலயத்தில் கூடி வந்திருக்கிறோம். அந்த கடவுள் நாம் ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் செவிமடுக்க வேண்டும் என ஜெபிப்போம். இந்த ஆலயத்தில் வந்து புனித அந்தோணியாரின் பரிந்துரையில் நாம் ஏறெடுக்கிற எல்லா மன்றாட்டுகளுக்கும் அந்த கடவுள் செவி கொடுத்து தம்முடைய அருளால் ஆசியால் நம்மை நிரப்ப வேண்டும் என ஜெபிப்போம். நம்முடைய நகரில் வாழக்கூடிய எல்லா குடும்பங்களையும், குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த நாளில் நமது மகிழ்வில் பங்கெடுக்க வந்திருக்கிற எல்லோரையும் அந்த இறைவன் நிரம்ப ஆசீர்வதிக்க வேண்டும் என ஜெபிப்போம். இந்த ஆலயம் கட்ட உதவியவர்கள், கட்டிய பணியாளர்கள் அத்தனை பேருக்காக ஜெபிப்போம். நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை அவர்களுக்காக, அவர்களது உடல் உள்ள சுகத்திற்காக, நம்முடைய உதவி பங்கு தந்தை அவர்களுக்காக, நம்முடைய அருள் சகோதரிகளுக்காக, நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை அவர்களுக்காக, நம்முடைய ஆயரின் செயல தந்தை அவர்களுக்காக ஜெபிப்போம். இந்த ஆலயம் கட்டப்பட்டதில் நமக்கு இருக்கிற மகிழ்ச்சி, மனநிறைவு, இந்த ஆலயம் நம்மிடையே இருப்பதில் எந்நாளும் இருந்து இந்த ஆலயத்திலிருந்து ஏராளமான ஆசீர்வாதங்களை நாம் எந்நாளும் பெற்று வாழ வேண்டும் என ஜெபிப்போம். நல்ல தந்தையே இறைவா, புனித அந்தோணியார் என்னும் அது வல்லமையுள்ள புனிதரின் பரிந்துரையில் நாங்கள் ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் நீ செவிமடுப்பீர் என நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவரது பரிந்துரையில் மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். உறவு பூக்கள் என்னில் மலர உகந்த பலியாய் என்னையே ஏற்பாய். உறவு பூக்கள் என்னில் மலர உகந்த பலியாய் என்னையே ஏற்பாய். இயேசுவின் பலியே என் வாழ்வின் வழியே, இயேசுவின் பலியே என் வாழ்வின் வழியே, என்னையே தருவேன் காணிக்கையாக. அர்ப்பணித்தேன் என்னை அர்ப்பணித்தேன், அன்பின் பலியாய் அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன் என்னை அர்ப்பணித்தேன், அன்பில் பலியாய் அர்ப்பணித்தேன். உறவு பூக்கள் என்னில் மலர உகந்த பலியாய் என்னையே ஏற்பாய். அப்பமும் ரசமும் கொண்டு வந்தேன், இது அன்பின் பலி என கண்டு கொண்டேன். அப்பமும் ரசமும் கொண்டு வந்தேன், இது அன்பின் பலி என கண்டு கொண்டேன். தந்து வாழும் தியாக பலியாய் எந்தன் வாழ்வு உம்மில் மலர, தந்து வாழும் தியாக பலியாய் எந்தன் வாழ்வு உம்மில் மலர. என்னையே தருவேன் காணிக்கையாக, என்னையே தருவேன் காணிக்கையாக. அர்ப்பணித்தேன் என்னை அர்ப்பணித்தேன், அன்பின் பலியாய் அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன் என்னை அர்ப்பணித்தேன், அன்பின் பலியாய் அர்ப்பணித்தேன். உறவு பூக்கள் என்னில் மலர உகந்த பலியாய் என்னையே ஏற்பாய்.
படைப்பு உடலும் உயிரும் உமது பரிசு பலியில் இணைந்தாள் புதிய படைப்பு துயரம் துடைக்கும் தூய பணியில் பலியின் பயனா என் வாழ்வு மலர என்னையே தருவேன் காணிக்கையாக என்னையே தருவேன் காணிக்கையாக அர்ப்பணித்தேன் என்னை அர்ப்பணித்தேன் அன்பின் பலியாய் அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் என்னை அர்ப்பணித்தேன் அன்பின் பலியாய் அர்ப்பணித்தேன். பார்ந்த சகோதர சகோதரிகளே, எங்களுடையதும் உங்களுடையதுமான இப்பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையினின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கப்படும் இக்காணிக்கையை நீர் ஏற்றுக்கொள்ள உம்மை மன்றாடுவோருக்கு நீர் இறங்கி அருள வேண்டுகின்றோம். அதனால் இங்கு அருள் அடையாளங்களின் ஆற்றலையும் எங்கள் வேண்டல்களின் பயன்களையும் பெறுவோமா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லா வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறை வேண்டலின் இவ்வீட்டில் வாரி வழங்கும் வள்ளலாக நீர் வீற்றிருக்கின்றீர். உமது முடிவில்லா அருளுதவியால் கட்டி எழுப்பப்பட்ட தூய ஆவியாரின் கோயிலாக எங்களை நிறைவு செய்கின்றீர். உமக்கு உகந்த மாட்சிமிக்க வாழ்வினால் இக்கோயிலை ஒளிர செய்ய உம்மை வேண்டுகிறோம். காணப்படும் கட்டடங்களில் முன்குறிக்கப்படுகின்ற கிறிஸ்துவின் மணமகளாகிய திரு அவையை என்றென்றும் புனிதப்படுத்துகின்றீர். அதனால திரு அவை எண்ணற்ற மக்களை பெற்ற தாயாக மகிழ்ந்து உமது விண்ணக மாட்சியில் இடம்பெற செய்வீராக. ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை
உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்துமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மார்பனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரேயும் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவாரென எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கிரளமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய் ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், எங்கள் ஊரின் பாதுகாவலரான புனித அந்தோணியார், மற்ற புனிதர் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் தெய்வீக திருப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவை சிறப்பாக அடியார் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், ஏனைய ஆயர்கள், திருநடையினர், உமக்கு சொந்தமான நகர் மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டு இருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உமோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல
இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் நம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேலிரக்கம் வையும், எம் மேலிரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேலிரக்கம் வையும், எம் மேலிரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும், எனது ஆன்மா நலமடையும். உயிர் தரும் அன்புக்குரியவர்களே, இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய நற்கருணை கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிற மதத்தினர் தயவுசெய்து அமைதியாக ஜெபித்துக் கொண்டிருங்கள். உயிர் தரும் உணவே எம்மில் எழுவாய், உறவாய் எம்மில் வந்தருள்வாய்.
உயிர் தரும் உணவே எம்மில் எழுவாய் உறவாய் எம்மில் வந்தருள்வாய் இறைவா வாரும் உணவாய் வாரும் இறைவா வாரும் உணவாய் வாரும் இறைவா வாரும் உயிர் தரும் உணவே எம்மில் எழுவாய் உறவாய் எம்மில் வந்தருள்வாய் ஆன்மதாகம் தீர்க்கும் உணவே எம்மில் எழுவாய் என் உள்ளம் எழுவாய் மாற அன்பில் கலந்த உணவே என்றும் எழுவாய் என் நெஞ்சில் உறைவாய் கல்வாரி கனவுகள் நனவாக அப்பமும் ரசமும் உணவாக கல்வாரி கனவுகள் நனவாக அப்பமும் ரசமும் உணவாக இன்பம் இன்பம் வாழ்வில் எங்கும் பேரின்பம் உயிர் தரும் உணவே எம்மில் எழுவாய் உறவாய் எம்மில் வந்தருள்வாய் உயிர் தரும் உணவே எம்மில் எழுவாய் உறவாய் எம்மில் வந்தருள்வாய் இறைவா வாரும் உணவாய் வாரும் இறைவா வாரும் உணவாய் வாரும் இறைவா வாரும் உயிர் தரும் உணவே எம்மில் எழுவாய் உறவாய் எம்மில் வந்தருள்வாய் எம்மில் நீ எழுந்துமே உறவானாய் உள்ளத்தில் அன்பினால் உறவானாய் எம்மில் நீ எழுந்துமே உறவானாய் உள்ளத்தில் அன்பினால் உயிரானாய் இன்பம் இன்பம் வாழ்வில் என்றும் பேரின்பம் உயிர் தரும் உணவே எம்மில் எழுவாய் உறவாய் எம்மில் வந்தருள்வாய் உயிர் தரும் உணவே எம்மில் எழுவாய் உறவாய் எம்மில் வந்தருள்வாய் இறைவா வாரும் உணவாய் வாரும் இறைவா வாரும் உணவாய் வாரும் இறைவா வாரும் மன்றாடுவோமாக. இறைவா, இவ்வுலகில் திகழும் அது திரு அவை வழியாக எங்களுக்கு விண்ணக எருசலேம் முன்குறிக்கப்பட திருவிழமானீரே. அதனால் இவருள் அடையாளத்தில் பங்கு பெறுகிற நாங்கள் உமது அருளின் கோயிலாக கட்டப்படவும் மது மாட்சி நிறைந்த இல்லிடத்திற்கு வந்து சேரவும் அருள்வீரா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் ஆசி பெற தலைவனையும் மன்றாடுவோம். புனித அந்தோணியாரின் மாட்சியும் அக்களிப்புமான இறைவன் அவருடைய சிறப்புமிக்க வேண்டல்களால் உங்களுக்கு வலுவூட்டி உங்கள் மீது தமது முடிவில்லா ஆசையை பொழிவாராக. புனித அந்தோணியாரின் பரிந்துரையால் நீங்கள் இம்மையில் தீமைகளிலிருந்து விடுதலையும் அவருடைய புனித வாழ்வின் எடுத்துக்காட்டினால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் உங்கள் அயலாருக்கு பணி செய்வதில்
என்றும் கருத்தூன்றியவர்களாய் காணப்படுவீர்களாக. ஆமென். இவ்வாறு மக்கள் விண்ணக புனிதர் கூட்டத்தில் இணைந்து முடிவில்லா அமைதி பெறுவதைக் கண்டு அகமகிழும் திரு அவையின் அன்பு பிள்ளைகளாகிய நீங்கள் அனைவரும் எல்லா மாந்தரோடும் வான் வீட்டின் மகிழ்ச்சியை அடைவீர்களாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி அளிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஐயா ஐயா என்றழைத்தோம் கோடிய புதரே, நாடி வருகையில் நன்மைகள் செய்யும் நல்ல நாயகரே. ஐயா ஐயா என்றழைத்தோம் கோடிய புதரே, நாடி வருகையில் நன்மைகள் செய்யும் நல்ல நாயகரே. அந்தோணி மாமுனியே எங்கள் பாதுகாவலரே, அந்தோணி மாமுனியே எங்கள் பாதுகாவலரே, எங்கள் துணை நீரே பரிந்துரை செய்வீரே, எங்கள் துணை நீரே பரிந்துரை செய்வீரே. ஐயா ஐயா என்றழைத்தோம் கோடி அற்புதரே, நாடி வருகையில் நன்மைகள் செய்யும் நல்ல நாயகரே. இயேசுவை கண்டாய் குறைகளை போக்குகின்றாய், கொடிய நோய்களை எல்லாம் குணமாய் மாற்றுகின்றாய். குழந்தை இயேசுவை கண்டாய் குறைகளை போக்குகின்றாய், கொடிய நோய்களை எல்லாம் குணமாய் மாற்றுகின்றாய். ஐயா உந்தன் பரிந்துரையால் எமக்கு மனம் இறங்கும், நோயும் பேயும் எம்மிடமிருந்து விலகி காத்தருளும். வாழ்விலும் தொழிலும் வெற்றிகள் பெறுவோம், எமக்கு துணை வாரும், எமக்கு துணை வாரும். ஐயா ஐயா என்றழைத்தோம் கோடி அற்புதரே, நாடி வருகையில் நன்மைகள் செய்யும் நல்ல நாயகரே. அனைவரும் அமரவும். அப்படியே உட்காருங்க. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய ஆயர் அவர்களே, அருட்தந்தையர்களே, அருட்சகோதரிகளே, இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படி சொல்கின்றது: என் ஆடுகள் வாழ்வு பெற நிறை வாழ்வை பெற வந்தேன் என்று. இயேசு இந்த உலகத்திற்கு வந்தது வாழ்வை கொடுப்பதற்காக, அதுவும் ஏனோதானோ என்ற ஒரு வாழ்வை அல்ல, நிறை வாழ்வை, முழுமையான வாழ்வை நமக்கு கொடுப்பதற்காக ஆண்டவர் வந்தார். அந்த ஆயருடைய வழியிலே நம்முடைய தஞ்சை மறை மாவட்டத்தை சிறப்போடு ஆயராக இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றவர் நம்முடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய ஆயர் சகாயராஜ் அவர்கள். நாம் அனைவரும் வாழ்வு பெற வேண்டும், எல்லா வகையிலும் வாழ்வு பெற வேண்டும், முழுமையான வாழ்வு பெற வேண்டும். அதிலே கல்வி மிக முக்கியமாக இருக்கின்றது. ஆகவே தான் நம்முடைய ஆயர் அவர்கள் கல்வியினால்தான் ஒருவர் உயர முடியும், வாழ்வை பெற முடியும் என்று கல்விக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து இந்த கல்வியிலே நமக்கு பல்வேறு வகைகளிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று நல்ல உடல் நலத்தோடு வாழ்வதுதான் ஒரு வாழ்வு என்று இந்த நல வாழ்விலும் ஆயரவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய மறை மாவட்டத்திற்கு அதிகமான உதவிகளை நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் அனைவரும் பொருளாதாரத்தில் சிறக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லோரும் நல்ல வேலை வாய்ப்பை பெற வேண்டும். அதற்காக அதன் மூலமாக வாழ்வை நமக்கு அதிகமாக அளித்து கொண்டிருக்கின்றவர் நம்முடைய ஆயரவர்கள். அதை விட மேலாக நாம் அனைவரும் ஆன்ம வாழ்வு பெற வேண்டும் என்று சொன்னால் ஆலயங்கள் இருக்க வேண்டும். அதை பங்கு ஆலயமாக இருந்தாலும் சரி,
கிராமங்களில் இருக்கின்ற சிற்றாலயங்களாக இருந்தாலும் அதை மிக மிக அதிக கவனத்தோடு சிரத்தை எடுத்து நம் அனைவருக்கும் நம்முடைய மறை மாவட்டத்திலே நிறைய கிராமங்களுக்கு ஆலயங்களை கட்டி கொடுத்திருக்கிறார்கள். ஆயர் அவர்களே நம்முடைய நகர் கிராமத்திலே ஆலயம் எழுப்ப வேண்டும், ஆலயம் எழுப்பப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது, மீண்டும் எங்களுக்கு ஒரு சிறு உதவி செய்ய வேண்டும் என்று ஆயர் அவர்கள் அணுகிய போது தாராள மனதோடு எந்த மறுப்பும் இல்லாமல் ஃபாதர் என்ன செய்யணும் எவ்வளவு செய்யணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும்தான் ஆயர் அவர்கள் நம்மிடத்தில் கேட்டார்கள். ஆக நம்முடைய மறை மாவட்டத்திலிருந்து ஏறத்தாழ 4 லட்சம் ரூபாய் நம்முடைய ஆலயத்திற்காக ஆயர் அவர்கள் நமக்கு மனமுவந்து அளித்திருக்கின்றார்கள். இப்படி எல்லா வகையிலும் நம்முடைய மறை மாவட்டம் வாழ்வை பெற வேண்டும், நிறைவான வாழ்வை பெற வேண்டும் என்று ஆயர் அவர்கள் உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே ஆயர் அவர்களுக்கு இந்த நாளிலே நம்முடைய சிரம் தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்து நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுக்களையும் நம்முடைய ஆயர் அவர்களுக்கு உரித்தாக்கிக் கொள்வோம். நம்முடைய ஊரின் சார்பாக நம்முடைய பங்குமன்ற உறுப்பினர் திரு சந்தனராஜ் அவர்கள் ஆயர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து ஆயர் அவர்களே கௌரவப்படுத்துகின்றார்கள். ஊர் நகர் கிராமத்தின் சார்பாக ஆயர் அவர்களுக்கு கல்வி நிதி 5000 ரூபாய் அளிக்கப்படுகின்றது. அடுத்து நன்றி ஊர் சார்பாக நன்றி செலுத்துவார்கள். அதற்கு முன்பாக இந்த ஊரில் இருக்கின்ற இறை மக்களை நிச்சயமாக நான் பாராட்ட வேண்டும், அவர்களுக்கு நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். காரணம், இந்த ஊரில் ஒரு இடிந்து போன நிலையில் ஒரு சிறு ஓட்டு கட்டிட கோவில் இருந்தது. அதற்கு முன்பாக கூரை கோவில் இருந்ததாக கேள்விப்பட்டேன். ஊரார்கள் சேர்ந்து முடிவு செய்து ஆலயம் எழுப்ப வேண்டும் என்று சொல்லிய சமயத்தில் அப்போது வந்து பார்த்தார்கள். நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? புனித அந்தோணியருடைய ஆலயம்தானே, அற்புதங்களெல்லாம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும், பணத்தை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் என்று அவர்களிடம் சொல்லி அனுப்பினேன். அதற்கேற்ற முறையிலே அவர்கள் பல இடங்களிலே ஆலயம் எழுப்புகின்றோம் என்று சொல்லிய சமயத்தில் நிறைய பேர் மனமுவந்து உதவி செய்திருக்கின்றார்கள். அதோடு இந்த நகர் கிராம கிறிஸ்தவர்களுடைய உழைப்பு மிக மிக பாராட்டிற்குரிய ஒன்றாக இருக்கின்றது. அவர்கள் ஆலயம் கட்ட திட்டம் தீட்டிய நாளிலிருந்து இன்று வரை மிக மிக கடினமாக உழைத்து அதற்கு வேண்டிய பொருளாதாரத்தை சேர்த்து எல்லாரையும் அணுகி நல்ல முறையில் மிக அருமையாக இந்த ஆலயத்தை அமைத்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய கடின உழைப்பிற்கும் அவர்களுடைய பக்திக்கும் நிச்சயமாக நாம் அவர்களை வாழ்த்த வேண்டும், அவர்களை பாராட்ட வேண்டும். இந்த நாளிலே இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய 2 சுரூபங்கள், ஒன்று புனித அந்தோணியாருடைய சுரூபம், அடுத்து நம்முடைய பாடுபட்ட சுரூபம். இந்த 2 சுரூபங்களும் ஏறத்தாழ 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த சுரூபங்கள். அதுதான் இந்த ஆலயத்தினுடைய மதிப்பும் மகிமையும். ஆக புனித அந்தோணியாருடைய சுரூபத்தை மூதாதையர்கள் செய்து வைத்திருக்கின்றார்கள். அதே போன்று இந்த பாடுபட்ட சுரூபமும், இந்த சுரூபத்தை பார்த்து பழைய நிலையில் இருந்தது, இந்த சுரூபத்தை எப்படியும் விடக்கூடாது, இந்த சுரூபத்தை தான் வைக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கு வண்ணம் தீட்டி வைத்திருக்கிறோம். ஆகவே மிக பழமை வாய்ந்த இந்த சுரூபங்கள் இங்கு இருக்கின்றன. இதுதான் அந்த ஆலயத்தினுடைய மாட்சியாக இருக்கின்றது. ஆகவே இங்கு வந்திருக்கின்ற இறை பக்தர்கள் எல்லாரும் நிச்சயமாக இந்த சுரூபங்களை பார்த்து பயனடைவார்கள். மீண்டுமாக இந்த ஊரார்களுக்கு நம்முடைய நன்றிகளையும் நம்முடைய வாழ்த்துக்களையும் தெரிவிப்போம். ஆயரவர்களுக்கு தொடர்ந்து தங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவிக்க இருக்கின்றார்கள்.
திருவாளர் ஆரோக்கியராஜ் குடும்பம், சென்னை. ஊரார் சார்பாக திரு அற்புதராஜ் அவர்கள், உக்கடை கொம்மஞ்சேரி கிராமத்தின் சார்பாக திருவாளர் கஸ்பார் அவர்கள், திரு செபாஸ்டின் அவர்கள் நகர், மேலப்பட்டு திரு சேசுராஜ் அவர்கள் ஆயிரவர்களுக்கு சால்வை அணிவிக்கின்றார்கள். திரு சவரிராஜ் அவர்கள் ஆயிரவர்களுக்கு மாலை அணிவிக்கின்றார்கள். பங்கு மன்றத்தினுடைய துணைத் தலைவர் திருவாளர் மரிய சூசி அவர்கள் ஆயிரவர்களுக்கு சால்வை அணிவித்து மகிழ்கின்றார்கள். வந்திருக்கின்ற அருட்தந்தையர்கள், முன்னாள் பங்கு தந்தை அருள் தந்தை குணா அடிகளார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகின்றது. ஆயர் அவர்களுடைய செயலர் தந்தை அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகின்றது. ஃபாதர் ஷெரில், அருள் தந்தை ஜஸ்டின் அடிகளார் அவர்கள், திண்டுக்கல் மறை மாவட்டம் அருள் தந்தை ஜஸ்டின் அடிகளார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகின்றது. நகர் கிராம இறைமக்கள் சார்பாக நமது பங்கு தந்தை ஃபாதர் ராபர்ட் தண்டராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. ஞானம் நகர் பங்கு கோவிலூர் கிராமத்தின் சார்பாக ஆயர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகின்றது. திரு ஜான் அவர்கள், திரு வேளாங்கண்ணி அவர்கள், திரு வேளாங்கண்ணி அவர்கள் இருகரை, கோவிலூர் திரு ஆரோக்கியராஜ் அவர்கள், பங்கு ஃபாதர் அவர்களுக்கு சிறிய பரிசு வழங்க இருக்கிறார். கோவிலூர் திரு பாலு அவர்கள், ஞானநகர் பங்கு. மேலப்பட்டி ஜேசுராஜ் அவர்கள் நமது பங்கு தந்தை ராபர்ட் தண்டராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துகிறார். ஞானநகர் பங்கு கோவிலூர் கிராம திரு ஆரோக்கியராஜ் அவர்கள் பங்கு ஃபாதர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. மேலப்பட்டி ஜேசுராஜ் அவர்கள் ஜஸ்டின் ஃபாதர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. கிராம மக்கள் நகர் கிராம மக்கள் சார்பாக ஜஸ்டின் ஃபாதர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. நானிலம் போற்றும் நல்லவருக்கு நன்றி சொல்வது நம் கடமை. அந்த வகையில் நகர் கிராம மக்கள் சார்பாக நன்றி கூற இங்கு நிற்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர்.
என்ற திருப்பாடல் வரிகளுக்கு ஏற்ப இன்றைய நாள் இனிதே அமைய இதமான சூழ்நிலையை அமைத்து கொடுத்த மூவர் கடவுளுக்கும் என் முதற்கண் நன்றி. பங்கு தந்தை அவர்கள் ஆலய கட்டிடப் பணிகளை நகர் கிராம இறைமக்கள் சார்பாக சிஸ்டர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. நீடாமங்கலம் மாவட்ட துணை ஒன்றியம் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. ஜான்சி மேரி, ஹசினா மேரி, சஜினா, மெர்சி, ஜென்சி, சியோனா. பங்கு தந்தை அவர்களே, முன்னாள் பங்கு தந்தை அருள் தந்தை குணசேகரன் அவர்களே, வந்திருக்கூடிய அருள் தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, அன்பு இறை மக்களே, இந்த நாளில் நகர் ஊருக்கு வந்ததில் மிகுந்த மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். உங்களது மகிழ்ச்சி பார்க்கிற போது எனக்கும் அத்துணை மகிழ்ச்சி. உங்கள் மகிழ்ச்சியில் பங்கெடுத்ததில் நான் மன நிறைவடைகிறேன். இன்றைக்கு நிறைய வேலை இருந்தது, இருந்தாலும் கூட அந்த சோர்வோ ஆயர்வோ தெரியவில்லை. ஏனெனில் உங்களது மகிழ்ச்சி எனது மகிழ்ச்சிக்கான காரணமாக இருந்ததாக உணர்கிறேன். அது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அருமையாக அந்த கோயிலை கட்டியிருக்கிற இந்த தொன்மையான 2 சுரூபங்கள் நானும் வந்த போய் பார்த்தேன். ஃபாதரும் தொன்மையான சுரூபங்கள்னு சொன்னார். இந்த மாடம் ரொம்ப அருமையாக அமைச்சிருக்கிறீங்க. இந்த அந்தோணியாருடைய மாடம் ரொம்ப சிறப்பாக, பார்ப்பதற்கு எளிமையாய், ஆங்கிலத்தில் இதை சிம்பிள் எலகன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, எளிய அழகிய, அந்த மாதிரியான ஒரு விதத்தில் அமைத்திருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது உங்களெல்லாம் பார்த்ததில்ல. ஆட்டமோட்ட பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. ஃபாதர் அதை தொடக்கத்திலே சொன்னாங்க, மறை மாவட்டம் மிகுந்த முனைப்பு காட்டக்கூடிய ஒரு செயல்பாடு நமது பிள்ளைகளது கல்வி. எவ்வளோ பிள்ளைங்க இருக்கிறாங்க பாருங்கள். இந்த பிள்ளைங்க தான் கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். இந்த பிள்ளைங்க ஒவ்வொருவரும் படிக்கணும். ஒரு பிள்ளை கூட படிக்காமல் போய்விடக்கூடாது. எல்லா பிள்ளையும் படிக்கணும், நல்ல தரமான கல்வியை பெறணும். கல்வியால் வரக்கூடிய நிறைந்த ஊதியம், அதனால் வரக்கூடிய பொருளாதார வளர்ச்சி, சமூக மேன்மையினை நாம் என்றைக்குமே வளரணும். நகர் என்றைக்கும் நகராகவே இருக்கணும். நகரில் இருக்கிற எல்லாரும் படிச்சிருக்கிறாங்க, நகரில் இருக்கிற எல்லாரும் வளமையாக இருக்கிறாங்க, நகரில் இருக்கிற எல்லாருக்கும் நல்ல வீடு இருக்குது, வீடு வாசல் இருக்குது, வயக்காடு இருக்குது, உழைக்கிறாங்க, சந்தோஷமாக நல்லா இருக்கிறாங்கிற ஒரு நிலை வேணும். கடவுள் அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அதனால் இந்த நாளில் உங்களை எல்லாம் சந்திக்க, இந்த ஆலயத்தை புனிதப்படுத்தி உங்களுடைய திருப்பலி ஒப்பு கொடுக்க எனக்கு அழைப்பு விடுத்த வாய்ப்பு கொடுத்த உங்கள் பங்கு தந்தை அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு மட்டுமல்ல, கடந்த 5 ஆண்டுகளாக நமது பங்கில், நம்முடைய கிளை பங்குக்கு அவர்கள் செய்த பணிகளை எல்லாம் உங்களோடு சேர்ந்து நானும் நன்றியோடு நினைத்து பார்த்து தந்தை அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை, வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் மீண்டும் வாய்ப்பு கிடைக்கிறப்ப கண்டிப்பாக வருவேன். அதனால் பங்கு சந்திப்பு அப்படின்னு சொல்கிறப்ப நகருக்கும் வருவேன், மீண்டும் வருவேன். அன்றைக்கு வாய்ப்பு இருந்தால் அந்தோணியார் ஆலயத்தில் திருப்பலியும் வைக்கலாம். ரொம்ப சந்தோஷம். நல்ல பிள்ளைங்களாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிரம்ப கிடைக்கட்டும். ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. தேங்க்யூ. ஆயர் அவர்களுக்கு மிக்க நன்றி. வந்திருந்த அருள் தந்தையர்களுக்கும் நன்றி. எல்லா இறை மக்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். தேங்க்யூ. அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, இறை வார்த்தை இனிமையாய் உரைத்தவரே, இறையன்பால் எல்லோரையும் ஈர்த்தவரே, இறை வார்த்தை
வார்த்தை இனிமையாய் உரைத்தவரே, இறையன்பால் எல்லோரையும் ஈர்த்தவரே, உம் திருக்கொடி வானில் ஏறுதையா, உள்ளங்கள் மேலே எழும்புதையா, உம் திருக்கொடி வானில் ஏறுதையா, உள்ளங்கள் மேலே எழும்புதையா. அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே. அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே. அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே.